நான் வந்துட்டு என் பேர் ரேவதி, புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். இன்னைக்கு பொதுக்குழு அட்டன் பண்ணிருக்கீங்க, கை குழந்தையோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா அண்ணனுக்காக கை குழந்தையோட இருந்தாலும் சரி, எவ்வளவு எமர்ஜென்சில நான் என்ன இருந்தாலும் வந்திருப்பேன் கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு இப்போ உங்க பாப்பாக்கு பேர் வச்சிருக்கதா சொன்னீங்க. கண்டிப்பா தலைவரை பாத்தீங்களா, என்ன சொன்னாங்க? பார்த்தோம் சார். அண்ணா வந்துட்டு எங்களுக்காக அந்த ஒரு நிமிஷம் ஒதுக்குனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையில என் குழந்தைய வாங்கினாங்க, எந்த ஒரு இதுவுமே ஹெசிடேட்டுமே இல்லை அவங்கள்ட்ட. டக்குன்னு குழந்தைய வாங்கினாங்க, பேர் சூஸ் பண்ணாங்க. பேர் இது மாதிரி நான் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தேன்னா உங்களை பார்க்கணுங்கிறக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நான் சொன்னோன்னே உடனே பேர் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களே பேர் வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது. மோக்ஷிதாங்கிற நேம் வச்சுருக்காங்க. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பெண் நிர்வாகியா? கண்டிப்பா இல்லதான். இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மொமெண்ட் வரைக்குமே இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அண்ணா என்னைக்கு அரசியல்ல நுழைறாங்களோ அப்பதான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.